உங்களுடைய சம்பளம் என்ன? இந்தியாவில் இருக்கிறவங்க எவ்வளோ வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க? அப்படி ஒரு கால்குலேஷன் வச்சா 1 2 3 அப்படின்னு ஒரு லெவல் வச்சா நீங்கள் எந்த லெவலில் இருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போ அதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனந்த் சார் கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் சார் விளக்கம் கொடுக்க போகிறாரு. இந்த விளக்கத்துடைய எண்டில் நீங்கள் 1 2 3 எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றதுல உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 3ல இருந்தால் எப்படி 1க்கு வருது, 2க்கு வருது, அதுக்கப்புறம் எப்படி 1க்கு வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்விகள்லாம் சார்கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கத்தை பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 1,00,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க. சென்னையில் சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க சொந்த ஊரில் சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு திருச்சி இல்லை கோயம்புத்தூர் இல்லை நம்ம ஒரு திருப்பூர் பல்லடம்னே வச்சுக்கோங்களேன். பல்லடத்தில் 1,00,000 நான் சம்பாதிக்கிறதுக்கும் சென்னையில் 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கும் செலவுல பெரிய வித்தியாசம் இருக்குது. அது ஏன்? ஃபர்ஸ்ட் இதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த பின்கோடில் இருக்கீங்களோ அங்கே எடுத்த மாதிரி வேல்யூ மாறும். ஓகே. இப்போ ஊர் பல்லடம். ஆமாம் சார். இதே சம்பளத்தில் நீ பல்லடத்தில் வாங்கினா நீ எவ்வளோ வாழ்வ? ராஜா மாதிரி இருப்பேன் சார். இருப்பியா? ஆமாம் சார். ஸோ பல்லடத்தில் இதே சம்பளம் உனக்கு கிடச்சா நீ எந்த கிளாஸு, இங்கே சென்னையில் எந்த கிளாஸு? ஓகே. ஸோ நீ எந்த பின்கோடில் இருக்க இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். நீங்கள் 70 லட்ச ரூபா பாம்பேயில் சம்பாதிக்கிறதுக்கும் 70 லட்ச ரூபா சென்னையில் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதே 70 லட்ச ரூபா நான் கோயம்புத்தூரில் சம்பாதிச்சேன்னா அதுக்கு வேறு வித்தியாசம் இருக்குது. பட் பல்லடத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறது கஷ்டம், ரைட்டா? வாட் எவர் இஸ் தி அமௌண்ட்டு டேக்ஸ் பேயிங் சேலரி பல்லடத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம். திருப்பூரில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் வரும், பிஸ்னஸ் இல்லைன்னா வராது. சம்பளம் நான் கொடுக்க மாட்டான். கரெக்டாக? கரெக்டு தான் சார். ஸோ பல்லடத்தில் இந்த சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பும் கம்மி, சென்னையில் வாய்ப்பு ஜாஸ்தி, பாம்பேயில் இதோட வாய்ப்பு இன்னும் சார். ஸோ நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை மைண்டில் கிளியராக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில எக்ஸ்ட்ராடினரி ஆள் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்னா, இப்போ வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் அவங்க பேசுகிறாங்க. எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட்னால் நியூயார்க்கில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆள் இன்னைக்கு கம்ப்யூட்டர்னால இல்லை, என்றைக்கோ இத்தனை நாளாகவே 1950ஸ்லேருந்தே ஒமாஹாவில் தான் இருக்கிறான். ஒமாஹாவுக்கும் நியூயார்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது. அது எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ப்ரீடு. $100,000 சம்பளம் ஒமாஹாவில் வாங்குறதுக்கும் அவன் லண்டன் இதில் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நியூயார்க்கில் வாங்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீங்கள் பல்லடத்தில் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் இப்போ ஒரு ப்ளம்பர்னால் பல்லடத்தில் எவ்வளோ காசு கொடுப்பீங்க? 300 ரூபா 200 ரூபா. இங்கே எவ்வளோ வாங்குவான்? இங்கே 1000 ரூபா இல்லாமல் கஷ்டம் சார். இங்கே 1000 ரூபா இல்லாமல் கஷ்டம். அதே துபாயில் எவ்வளோ வாங்குவான்? ஸோ வித்தியாசம் மாறிண்டே போகிறது. ஸோ இந்த பின்கோடை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகே சார், ஃபைன். ரைட்டா? இது வெறும் தமிழ்நாடு உங்களுக்கு புரியுங்கிறதுக்கான தமிழ்நாடு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் யூபியில் எங்கேயா குக்கிராமத்தில் இருந்தீங்கன்னா இன்னும் மோசம். ஸோ இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி டாப் 10% 25,000 ரூபாங்கிறாங்க. ஓகே. 25 லட்சம். 25 லட்சம் தான் வேணாம், 25,000 ரூபா இருந்தாலே நீங்கள் டாப் 10%ல் இருப்பீங்க. மீடியம் இன்கம் 15,000, ரைட்டா? 50th percentile இன்கம் 15,000. அதுலேருந்து இன்னொரு 10 நகர்ந்தீங்கனாலே நீங்கள் டாப் 10%ல் வந்துடுவீங்க. உங்கள் மீடியம் சென்டரில் இல்லை, ஒரு சைடில். இது பர் இண்டிவிஜுவல் சொல்கிறேன். ஆமாம் சார். ஸோ அந்த 25,000 ரூபாய்க்கு வந்துடுவீங்க. ஒரு 75,000 ரூபா 80,000 ரூபா சம்பாதிச்சாலே 1%க்கு வந்துடுவீங்க. பட் அந்த 75,000 ரூபாய் பாம்பேயில் சம்பாதிச்சிங்கன்னா அதுக்கு ஒர்த்து கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். அதனால தான் நீங்கள் 75,000 ரூபாயில் யூ ஃபீல் லைக் மிடில் கிளாஸ். இங்கே நிறைய பேர் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு நான் மிடில் கிளாஸ்ன்னு ஏன்னு சொல்கிறான்னா, 1 லட்ச ரூபா மெட்ராஸில் இட் டசன்ட் ஃபீல் லைக் ரிச். அந்த 1 லட்ச ரூபா பல்லடத்தில் யூ வில் ஃபீல் ரிச். உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். தோ யூ ஆர் இன் த டாப் 1%, இஃப் யூ ஆர் இன் த டாப் 8 cities, that 1 lakh does not mean anything. அதாவது இந்தியாவோட முதல் 8 சிட்டியில் இருந்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு போகாது. ஆமாம். பெங்களூரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க ஒன்றை மாதிரி இருந்தால் 1 லட்ச ரூபா குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சென்னையிலேயே ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா மிச்சம் படுத்தினீங்கன்னா 2 பசங்க, இப்போ உங்கள் பசங்க ஸ்கூல் ஃபீஸே நீ
நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணுன்னா, ஆர்டினரி நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணுன்னா 2 லட்ச ரூபா ஆகிடும். மாதம் நான் 20,000 25,000லேருந்து 30,000 அதுக்கு எடுத்து வைக்கணும் சார் மாதம். நீ வீடு வாங்கிட்டே கடன் அடைச்சிட்டு எப்படியோ, இல்லாட்டா வீடு இஎம்ஐன்னு ஒரு 30,000 இல்லாட்டா வாடகைன்னு ஒரு 20,000 போயிடும். ஸோ இதுலேயே 50,000-60,000 போயிடும். அப்புறம் உங்கள் வீட்டு செலவு. ஆமாம் சார். ஸோ 70,000-80,000 இதுலேயே போயிடும். அப்புறம் நம்ம ஆசைக்கு காரு அதெல்லாம் இருக்குது. பட் யூ ஆர் ஸ்டில் இந்த டாப் 1%. அதனால தான் இந்த பின்கோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். திருச்சியிலேயே பல்லடத்தில் 1 லட்ச ரூபா வாங்கினேன்னா உன் செலவே 50,000 முடிஞ்சிடும். 50,000 உன் கையில் இருக்கும். ஸோ நீ எங்கே இருக்கங்கிறத வச்சு தான் உன் சம்பளத்தை வச்சு நான் மிடில் கிளாஸாக இதான்னு சொல்ல முடியும். ஸோ ஆல் இண்டியாவுக்கு 1 நம்பர் கிடையாது. ரைட் சார். ஓகே. அதனால்தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1 லட்ச ரூபா வாங்குகிறோம், நான் மிடில் கிளாஸ் தான், எங்களை போய் பணக்காரங்கிறீங்களேன்னு. நீ 1 லட்ச ரூபா மெட்ராஸ்லேயோ பெங்களூர்லேயோ வாங்கினா நீ மிடில் கிளாஸ் தான். ஏன்னா உன்னோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஸோ ஹை அண்ட் நம்மளோட அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஸோ புவர். இப்போ சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே வேணால் நீங்கள் மெட்ரோவில் போயிடலாம். உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி குட். இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி புவர். இப்போ நீ பெருங்குடியில் இருக்க, நம்ம ஆஃபீஸ் ராயப்பேட்டாவில் இருக்குது. பஸ்ஸில் வரணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 2 பஸ் மாறணும் சார். கஷ்டம். ட்ரெயினில் வரணுன்னா இப்படினாலும் உங்களுக்கு 1 ஹவர் ஆகிடும் சார். 1 ஹவரில் வந்துடுவியா? நான் பஸ்ஸில் வந்ததில்லை, அதனால் தெரியல சார். நான் பைக்கில் வந்துடுறேன், அதனால். ஸோ இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பெருங்குடியிலேருந்து நீ ராயப்பேட்டாக்கு 1/2 மணி நேரத்தில் வர முடியும்னா, நீ கம்ஃபர்டபுளாக வர முடியும், நெரிசல் இல்லாமல் உன்னால் வர முடியும்னா டெஃபினட்டாக நீ வருவ. டெஃபினட்டாக. அது காஸ்ட்டு ரீசனபிளாக இருக்கணும். அதே நம்மகிட்ட லிவிங் கிடையாது. நான் போடுற பெட்ரோலை விட 2 ரூபா கம்மியாக இருந்தால் கூட நான் வந்துடுவேன் சார். அதான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இதெல்லாம் சிட்டியோட பெரிய ப்ராப்ளம். அண்டு அன்ரியலிஸ்டிக் வீட்டு விலை, அன்ரியலிஸ்டிக் வாடகை விலை. அண்ட் அட் தி லோவர் யூ கோ இன்னும் மோசமாகும். இதே ஏரியாவில் ஒரு பணக்கார ஏரியா இருந்தால் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஏரியா வேணும். இந்த ஒரு 4 தெருவு 5 தெருவு தான் பணக்கார தெருவு. அதுக்கப்புறம் தான் மயிலாப்பூர் ஆரம்பிக்கும், கொஞ்சம் தூரம் போன அப்புறம். இந்த 10 தெருவில் ஒரு 20,000 அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5,000 ஃபேமிலி 10,000 ஃபேமிலி பக்கத்தில் லோவர் மிடில் கிளாஸ் ஏரியாவில் இருக்கும். இதே ஏரியாவில் அவனுக்கு போனேன்னா வாடகை கம்மியாக இருக்கும், ஆனால் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக வாங்கிட்டு ஓனர் என்ன சொல்லுவான், எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா கொடு, 4 ரூபா கொடுமா, அதிலலாம் லாபம் பார்ப்பாங்க. ஸோ இது சின்ன வீடுனா ப்ராப்ளம் பெருசு. ஸோ இட்ஸ் மோர் க்ரூயல் ஃபார் தி புவர் அண்ட் தி லோவர் மிடில் கிளாஸ் இன் ரிச் சொசைட்டி. பாம்பேயில் நீங்கள் போய் ஒரு சர்வே எடுத்திங்கன்னா எந்த டிரைவரும் 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா கார்லேயே படுத்துட்ருப்பான், 4 மாதம் வேலை செஞ்சு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடுவான். நீங்கள் அடுத்த வாட்டி பாம்பே போகிறச்ச இந்த டாக்ஸிக்காரன்ட்டெல்லாம் கேட்டு பாருங்கள். ஓகே. சம்பளமே அவ்வளோ மோசமாக இருக்கும். அதனால தான் உனக்கு ஜோப்பட்பட்டிங்கிற ஸ்லம் ஏரியா பாம்பேயில் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதை நம்ம சால்வ் பண்ணுறது இல்லை. ஏன்னா டாப் 1% இருக்குல்ல, இந்த டாப் 1%க்கு சேவை செய்கிறது தான் இந்த 25-30,000 ரூபா. நீங்கள் சொல்கிறீங்கன்னா 30,000 ரூபா சம்பாதிக்கிறவன் யார்? நான் சொல்கிறேன், என் அசிஸ்டண்ட்டுக்கு 27,000 ரூபா சம்பளம், என் டிரைவருக்கு 27,000 ரூபா சம்பளம். இந்த ஏரியாவில் 27,000 ரூபாவில் அவரால் எப்படி வேலைக்கு வர முடியும்? அவர் ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இருந்து அவர் தத்தளித்து தான் வரணும். இந்த சிங்கப்பூரில் டிரைவரும் வச்சுக்க முடியாது, எனக்கு அசிஸ்டண்ட்டும் நான் வச்சுக்க முடியாது. ஏன் சார்? ஏன்னா மற்ற ஜாப்ஸ் இருக்குது, இங்கே மற்ற ஜாப்ஸ் இல்லையே. ஓகே. இந்த டாப் 1% சர்வ் பண்ணுறவன் தான் இந்த நெக்ஸ்ட்டு 10%. சர்வ் பண்ணுறான்னா டைரெக்டாக என் அசிஸ்டன்ட் டிரைவர்னு வைக்காதீங்க. என்னோடய பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், எனக்கு இன்சூரன்ஸ் விற்கிறவன், எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு விற்கிறவன், ஸ்விக்கி டெலிவர் பண்ணுறவன், முன்னெல்லாம் கேபிள் டிவி போட்டுட்டு இருந்தவன், இன்டர்நெட் கனெக்ஷன் போடுறவன், இது மாதிரி வேலையெல்லாம் இந்த 25-30,000 ரூபாயில் இருக்கும். அவன் என்ன சர்வ் பண்ணுற ஜாபில் 30,000 ரூபாயில் இருப்பான். அவங்க ஒய்ஃப் ஒரு 20-30,000 ரூபா சம்பாதிப்பாங்க. அப்பா அம்மா வாட்ச்மேனாக இங்கே அங்கே போய் அந்த குடும்பம் 60-70,000 ரூபா சம்பாதிச்சு இங்கே அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்.
ஸோ சொசைட்டி எப்படி தமிழ்நாட்டிலலாம் ஆர்கனைஸ்னா டாப் 5% வச்சுக்கோ, அடுத்த 20% வந்து இவரை நம்பி தான் இந்த 20%. அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் நீங்கள் சொல்லுங்கள். கேஸ்கேடிங் கிடையாது. இப்போ இது மாதிரி பணக்கார வீட்டில் வேலை செய்யறதோ, அப்பர் மிடில் கிளாஸில் வேலை செய்யறதோ இவங்க வேலை. இவங்க என்ன பண்ணுவாங்க, 4 வீட்டில் வேலை செய்வாங்க, வாட்ச்மேனாக இருப்பாங்க, பார்ட் டைம் கார் ஓட்டுவாங்க. இவங்க நல்லா இருக்கிறதே டிபெண்ட் ஆன் தி 1% ஆஃப் டாப் 1% தான். அதனால தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட திரும்பி இந்த ஐடி போயிடுச்சுன்னா இது எல்லாமே அஸ்திவாரம் ஆடிடும். ஏன்னா அதை இப்போ அந்த டாப் 1%ல இருக்கிறவங்களே அடி வாங்குவாங்க. ஆமாம். இப்போ இந்த நம்ம கம்பெனியை எடுத்துக்க, போன மாதம் இந்த வருஷத்துக்கு போனஸ் கொடுத்தாங்க. நான் ஒரு பையன் வந்தான் என்கிட்ட, நான் தான் கம்பெனியில் என்கிட்ட பார்த்து பேச பயப்படுவாங்க. ஒரு பையன் வந்தான், எல்லாம் சேர்த்து எவ்வளாண்டா இருக்குது கையிலன்னா 50,000 ரூபா இருக்கணும். எப்படிங்கிறதுனா கணக்கு கேட்டால் 1 மாதம் சம்பளம், 1 மாதம் போனஸ்ஸு என்னமோ கணக்கு சொல்லி என்கிட்ட 50,000 ரூபா கையில் இருக்குது சார் அப்படின்னு ஃபோனை தட்டினான். திருச்சியில் இருக்கான் அந்த பையன். என்னடா பண்ணுவேன்னு கேட்டேன். அம்மாவுக்கு ஒரு சாரி, பாட்டிக்கு ஒரு சாரி, சிஸ்டருக்கு ஏதோ சொன்னான் லிஸ்ட்டு, இது வாங்க வேண்டாம். ஸோ இப்படி தான் எக்கானமி ஸ்ப்ரெட் ஆகுது. இவன் கம்பெனியில் வேலை செய்கிறான், பட் இந்த கம்பெனியே வந்து இந்த பேசுகிறதுலேருந்து தான் வேலை செய்கிறது. இப்படி தான் அது வந்து சிஸ்டமே இருக்குது. ரைட். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து எக்ஸப்ட் த டாப் இந்த ஐடி அப்படிங்கிற க்ரௌடை தவிர, அண்ட் மெட்ராஸில் ஜாஸ்தி இருக்குது ஆட்டோ காம்பனன்ட்ஸு. இப்போ பாடி அந்த ஏரியாலலாம் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ திருப்பூரில் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. மற்ற ஊரில் பெங்களூரில் அந்த ஐடி இல்லைன்னா பெங்களூரே இல்லை. நீங்கள் கொரோனா காலத்தில் பெங்களூர் போயிருந்தீங்கன்னா டிராஃபிக்கே இருக்காது. உங்களுக்கு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி தான் இருந்தது. சரியஸ். அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஃபவுண்டேஷனை ஆட்டினீங்கன்னா எல்லாமே ஆடிடும். ஸோ அப்போது நான் ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று வச்சேன் சார். ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தருடைய மாத செலவுகள் எப்படி, எந்த ஊரில் திரும்பி அங்கே தான் வரும். நான் மெட்ரோ வச்சு தான் கணக்கு போட்டிருக்கேன். ஒன்றுமே மிஞ்சாது. எக்ஸாக்ட்லி சார். கிராசரிஸ், சாப்பாடு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 26%, 26,000 ரூபா போயிடும். ரெண்ட்டுக்கு 21%, 21,000 போயிடும். கம்யூட் போயிட்டு வர்றதுக்கு கார் செலவு, பெட்ரோல், அது எல்லாம் சேர்த்து 19%, இன்க்ளூடிங் அந்த காருக்கான லோன் எல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே கம்யூட், வண்டியில் இருந்து எல்லாமே. இன்சூரன்ஸ் சேர்த்துட்டியா? எல்லாம் சேர்த்து 19,000 ரூபா. 19,000 ரூபாய்க்குள்ள அதை தாண்டிச்சு அப்படின்னா இங்கே சேவிங்ஸில் வச்சிருக்கிற 10%ம் போயிடும் சார். 10%லாம் சேவ் பண்ண முடியாது. கிட்ஸ் எஜுகேஷனுக்கு 15,000 ரூபாய், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லி 7,000 ரூபாய், அதில் இன்சூரன்ஸ் வந்துடும் சார். அப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லாமல் வீட்டில் பெரியவங்க யாராவது இருப்பாங்க, மாத்திரை மருந்து வாங்கணும், அப்பா அம்மாவுக்கு செலவு போட்டு அதில் அதுதான் அந்த 7,000 ரூபா. ஓகே சார். 7,000 ரூபாய் அதுக்கு மாதம். அப்புறம் 12,000 ரூபாய் வந்து யூட்டிலிட்டிஸ், கேஸு, இபி, மொபைல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. நீங்கள் 12,000ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும் சார். இல்லை இது ஈஸியாக தெரியும். அதான் எனக்கு ஏசி அது இதுன்னு போட்டோம் அப்படின்னா டன். ஏசியே இல்லை, நீ சாதாரணமாக போய்டும். இதெல்லாம் போக சேவிங்ஸ் வந்து ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபா நிற்காது, நீ எழுதி வச்சுக்க. 2 இஎம்ஐயில் அது போயிடும். இஎம்ஐ, ஒரு ஃபோன் இஎம்ஐ இருக்கும், அப்புறம் தீபாவளி இஎம்ஐ இருக்கும். எங்களை நீங்கள் சேவிக்கவே விட மாட்டேங்கிறீங்க சார். நான் விடலை, உங்களுக்கு வந்து ரியாலிட்டியை காட்டுறேன். இந்த பெயின் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, போன 10 வருஷத்தில் சம்பளம் ஏறலை. என் சொந்தக்காரங்களே அழுவாங்க. 10 வருஷத்தில் சம்பளமும் ரொம்ப ஏறலை. விலைவாசி ஏறின அளவு சம்பளம் ஏறலை, வேரியபிள் பே ஏறலை, இந்த போனஸ்ன்னு கொடுக்கறது ஏறலை. இது எல்லாமே ஆனால் விலைவாசி ஏறிடுச்சு. ஸோ இந்த மிடில் கிளாஸும் ஒரு ஸ்குவீஸ் தெரியுது. அதுதான் உங்களுக்கு வழியாக தெரியுது. ஓகே சார். அப்போ இப்படி ஒரு கால்குலேஷன் போடுவோம். நீங்கள் மெட்ரோ சிட்டி, நான் வந்து பல்லடத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நான் நம்பர் சொல்கிறேன், அது சரியாக இருக்குமா அப்படின்னு. மெட்ரோ சிட்டியில் இருந்தால் கிராசரிஸ்க்கு 26,000 ரூபா அப்படின்னு நான் போட்டிருக்கேன் சார். இதே வந்து நான் பல்லடத்தில் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு கிராசரிஸ்க்கு 10,000 ரூபா இருந்தால் போதும். ஆமாம். வாடகை 5,000 10,000 ஜாஸ்தி சார். வாடகை பெரிய வீடு 5,000 ரூபாய்க்கு கிடைக்கும். தாராளமாக கிடைக்கும் சார். ஸோ வாடகைக்கு வந்து இங்கே நான் 21,000 ரூபா, 20,000 ரூபா போட்டிருக்கேன். 5,000 ரூபாய்க்கு கிடைக்கும் சார். கம்யூட் போயிட்டு வர்றதுக்கு வந்து இங்கே 19,000 ரூபா கார் லோனு அது இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலும், அங்கே கார் லோன் உங்களுக்கு 10,000 ரூபா போயிடுச்சு அப்படின்னு வச்சா கூட 9,000 ரூபா நான் பெட்ரோலுக்கு, அதுக்கு மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு 14,000 ரூபான்னு வச்சா கூட இதில் நான் வந்து இதே அளவு தான் அங்கேயும் இருக்கும். மிஞ்சி போனோம் 2,000 ரூபா குறையும். ஏன்னா உங்களுக்கு லோன், கார் லோனோ இன்சூரன்ஸோ குறைய போகிறது கிடையாது. ஸோ அது வந்து நான் ஒரு 17,000 ரூபா போட்டுக்கிறேன் சார், நான் பல்லடத்தில் இருந்தாலும். கிட்ஸ் எஜுகேஷன் இங்கே 15,000 ரூபா நான் எடுத்து வைக்கணும் மாதம். அங்கன்னா 10,000 இருந்தால் போதும். அதிகபட்சம் சூப்பர் ஸ்கூலாக இருந்தாலுமே அங்கே 10,000ல் முடிஞ்சிடும் சார். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி 7,000 ரூபா நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். அங்கேயும் ஆப்வியஸாக அதே 7,000 ரூபா.
அதே மாதிரி இந்த கேஸு, இபி, மொபைல் இதுக்கு 12,000 எடுத்து வைக்கிறேன். அங்கே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தேவைப்படாது சார். அதிகபட்சத்துக்கு நான் 8,000 எடுத்து வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சா 57,000 சார். ஸோ இதுதான் நான் என்ன சொன்னேன்னா, 1,00,000 சம்பளம் வாங்கினேன்னா 90,000 எனக்கு மெட்ராஸில் செலவாகுது. இதே செலவை நான் வந்து ரொம்ப லிபரலாக பண்ணால் கூட ஒரு பல்லடம் மாதிரியோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிறவங்க ஒரு 50,000 56,000 முடிச்சிட முடியுது. 40,000 சேவ் பண்ண முடியும். நான் சொன்னேன் மெட்ராஸ் டு விழுப்புரம் 1 hour ஹைவேல ஸ்பீடு போட சொன்னேன் லிங்க்கு. பல்லடம் டு கோயம்புத்தூர் எவ்வளோ ஆகும் ஸ்பீட் ட்ரெயின் இருந்தால்? 30 கிலோமீட்டரு. கார் 30-35 கிலோமீட்டர் காரில் போனாலே 45 மினிட்ஸ் சார். இன்னைக்கு ரோடு கரெக்டாக போட்டால் நல்லா இருக்கும். இப்போவே ரோடு நல்லா தான் இருக்குது. சரி, 20-25 நிமிஷத்தில் ட்ரெயின் போயிடுச்சுன்னா போகும் சார். அப்போ கோயம்புத்தூரில் அந்த வேலையை க்ரியேட் பண்ணணும். 2 வேலை. மெட்ராஸில் அந்த வேலை இருக்குது, கோயம்புத்தூரில் அந்த வேலை இல்லை இன்னும். கோயம்புத்தூரில் அந்த வேலையை க்ரியேட் பண்ணிங்கன்னா மெட்ராஸுக்கு ஈக்குவலாக 25 நிமிஷத்தில் போட்டிங்கன்னா அப்போ தான் உங்கள் மிடில் கிளாஸு ரியல் மிடில் கிளாஸாக இருக்க முடியும். அப்போ தான் நீ டாப் 1% ஆஃப் சொசைட்டி. ஓகே சார். அது வரைக்கும் நம்பர் 2 நம்பர் 3லேயே தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீ இதே மெட்ராஸில் இருந்தே பணம் சேர்க்கணும்னா நீ 2,00,000 சம்பாதிக்கணும். அது போக நான் செலவையும் குறைக்கணும். இல்லை இதே செலவு ஏற்றக்கூடாது. அது வந்து லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன்னு சொல்லுவோம். அதாவது விலை ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ளேஷன் ஏற்றுறது. அது இல்லாமல் நீங்கள் வந்து 2,00,000 இதே செலவுக்கு 2,00,000 செலவு வச்சிங்கன்னா மாதம் ஒரு 70,000-80,000 சேர்க்க முடியும். ஓகே சார், ஃபைன். ஸோ இதுதான் வித்தியாசம். இந்த நம்பர்ஸை நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, 1.5க்கும் 2க்கும் போட்டிங்கன்னா தட் இஸ் மெட்ராஸில் 1.5, மெட்ராஸில் 2, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் பல்லடத்தில் 1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு மெட்ராஸில் 1,50,000 சம்பாதிச்சாதான் 50% மோர். அந்த 50% மோர்லாம் தரமாட்டான், 50% லெஸ் தான் கொடுப்போம். ஓகே சார். ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸை நம்ம உங்கள்கிட்ட எடுத்து காமிச்சாலே ரொம்ப தெளிவாக புரியுது சார். சென்னையில் எனக்கு எவ்வளோ செலவாகுது, அதே செலவை நான் என்னோட சொந்த ஊரில் போய் பண்ணால் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தான். 40,000 சம்பளம் இருந்தால் நீங்கள் வந்து பல்லடத்தில் மிடில் கிளாஸ் லைஃப் லீட் பண்ணலாம். 40,000 இருந்தீங்கன்னா இங்கே லோவர் மிடில் கிளாஸுக்கு லைஃப் ஸ்டைல் தான் லீட் பண்ண முடியும். எஸ் சார், அதுதான் இந்த நம்பர் சொல்கிறதும் அதுதான். இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த ட்ராப்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றியும், பணக்காரங்க ஏன் பணக்காரங்களாகவே இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நீங்கள் கொடுத்த அந்த கேஸ் ஸ்டடி இருக்குல்ல சார், அதை நான் படித்து பார்க்கும்போது பணக்காரங்க ஏன் பணக்காரங்களாகவே இருக்காங்க அப்படின்னு அதுலேருந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுக்க முடிஞ்சது. எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அதை நீங்கள் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம். அது என்னங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து வர எபிசோடில் பேசலாம். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோடய பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோடய பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு
இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.